இனிமே சோயா வாங்குனீங்கன்னா, சோயாவ வச்சு கிரேவி, குழம்பு, குருமா அந்த மாரி செய்றத விட்டுட்டு, இந்த மாரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்காக போடுற மசாலாலேருந்து செய்யற விதம் வரையும் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாரி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு தடவ சோயா வாங்குனீங்கன்னா, இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல மீல் மேக்கர் ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்து, நல்லா கொதிக்கிற தண்ணிய அதில ஊத்தி, ஒரு 15 நிமிஷம் நல்லா ஒரு மூடி போட்டு ஊற விடுங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா இந்த மாரி பிழிஞ்சிட்டு ஒரு தட்டில எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருங்க. அப்பதான் நல்லா கிரேவி உள்ள சவரும். அடுத்ததா மீல் மேக்கர்ல இந்த மாரி சின்ன சின்ன கட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் மேரினேட் பண்ணும்போது நல்லா மசாலா உள்ள வரையும் போகும். அடுத்ததா பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பவுடர் பண்ணி எடுத்தத தனியா எடுத்து வச்சுருங்க. அடுத்து நமக்கு ரெசிபில அது யூஸ் ஆகும். அடுத்ததா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சதுர சதுரமாக வெட்டி எடுத்துக்கோங்க. கூடவே குடமிளகாயும் அதே மாதிரி சைஸில் வெட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பெரிய பவுலில் பிழிஞ்சு எடுத்து வச்ச மீல் மேக்கர், வெங்காயம், கேப்சிகம், 2 டேபிள் ஸ்பூன் புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு சில மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். அது என்னென்னு நான் கிளியராக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த பொட்டுக்கடலை மாவு, அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கெட்டியாக பெசரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பெசறினதுக்கப்புறமா உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா சோயா, அதை இப்போ சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயிலே சோயா முக்கால் பதம் வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ அதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ அதே பேனில் திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து, இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 சின்ன தக்காளியை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி அதுலேருந்து சைட்ஸில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் ஏன் சேர்க்குறோம்னா நல்லா அழகான ஒரு கலருக்காக தான். உங்களுக்கு வேணானதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா சோயா, கேப்சிகம், வெங்காயம், அதை இப்போ சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அந்த கிரேவியில். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காவோ தண்ணியாவோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சுடுதண்ணி சேர்க்கணும். பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம், சுடுதண்ணி தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு திரும்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவி நல்லா கொஞ்சம் திக்காய் வந்துடும். அதுக்கப்புறமா அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இலைகளை நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 கீறின பச்சை மிளகா ஒரு 4-5 அப்படி மேலாப்பில் தூவி விட்டுருங்க. பார்க்கவும் அழகாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் காரம் இல்லாத மிளகா தான், அதனால தான் நிறைய சேர்த்துக்கிட்டேன் நான். அவ்வளோதாங்க, சூப்பரான சோயா டிக்கா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான், பரோட்டா, சப்பாத்தி இதோடலாம் டேஸ்ட் தாறுமாறாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.